எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் 2, 3 நாள் தான் நம்ம தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. இப்ப இந்த நேரத்துல நான் வந்து, "நீ இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க" அப்படின்னு பிரச்சாரம் பண்ண வரல. ஆனா, ஒரு பக்கமா சாஞ்சிராதீங்க அப்படிங்கிறத தான் சொல்ல வந்திருக்கேன். அதாவது என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே வேங்கை வயல் தெரியும். அங்க நடந்த கொடுமைகள் தெரியும். அந்த மக்களோட ஆறுதலா, அந்த மக்களுக்கு துணை நின்று போராட வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை. இருந்தாலும் அந்த மக்கள வழிநடத்தி, அந்த மக்களோட மக்களா நின்னு, ஒரு மிகப்பெரிய போராட்டத்த நடத்தி, திமுக அரசுக்கு, ஆளுங்கட்சிக்கு ஒரு கடுமையான நெருக்கடிய குடுத்திருக்க வேண்டியது யாரோட கடமை அப்படின்னா, விசிக, அப்புறம் கம்யூனிஸ்ட்டுகள். ஆனா விசிகனாலயும், கம்யூனிஸ்ட்டுகள்னாலயும் ஒரு போராட்டம் நடத்துனாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தி, திமுக அரசுக்கு நெருக்கடி குடுக்க முடிஞ்சுச்சா? இல்ல, குடுக்க முடியல. அவங்க எல்லாருமே தோழமை சூட்டுதல்ல தான் போய் நின்னாங்க. இன்னைக்கு வேங்கை வயல் மக்கள் வரப்போற சட்டமன்ற தேர்தல புறக்கணிக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. பாதிக்கப்பட்ட எங்கள் மீதே இந்த அரசு குற்றம் சொல்லுது. எங்களுக்கு சரியான நீதி, நியாயம் கிடைக்கல அப்படின்னு இந்த தேர்தல புறக்கணிக்கிறாங்க. அதே மாரி துப்புரவு தொழிலாளிகள் போராடுனாங்க. சாம்சங் தொழிலாளிகள் போராடுனாங்க. அங்கன்வாடி ஊழியர்கள் போராடுனாங்க. செவிலியர்கள் போராடுனாங்க. இப்படி இந்த போராட்டம் நடத்தின தொழிலாளிகள் எல்லாரோடையும் நின்று போராட வேண்டியது கம்யூனிஸ்ட்டுகளோட கடமை. கம்யூனிஸ்ட்டுகளும் போராடுனாங்க. ஆனா அந்த போராட்டத்தின் மூலமாக இந்த திமுக அரசுக்கு நெருக்கடிய குடுத்தாங்களா? நெருக்கடிய குடுத்து கூட்டணிய உடைச்சுக்கிட்டு வெளிய வந்தாங்களா? இல்ல. தோழமை சூட்டுதல் தான் அவங்கனால பண்ண முடிஞ்சுச்சு. இந்த திமுக அரசு சரியில்லப்பா, இது எளிய மக்களுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு விசிகாவும், கம்யூனிஸ்ட்டுகளும் திமுக கூட்டணிய உடைச்சுக்கிட்டு வெளிய வந்திருந்தா, என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, விசிகனாலயும், கம்யூனிஸ்ட்டுகள்னாலயும் தேர்தல் அரசியல்ல வெற்றி பெற்றிருக்க முடியாது. தோத்து போயிருப்பாங்க. விசிக சார்பாகவும், கம்யூனிஸ்ட்டுகள் சார்பாகவும் பிரதிநிதிகள் சட்டமன்றத்திற்கும், நாடாளுமன்றத்திற்கும் போயிருக்க முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க திமுக கூட்டணிய விட்டு வெளிய வரல. ஒருவேள திமுகக்கு நிகராக ஒரு மாற்று சக்தி, பிஜேபி சார்பில்லாத ஒரு மாற்று சக்தி இங்க இருந்திருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா திமுக கூட்டணிய உடைச்சுக்கிட்டு, விசிகாவும், கம்யூனிஸ்ட்டுகளும் வெளிய வந்து, அந்த மாற்று சக்தியோட கூட்டணி வச்சு, கண்டிப்பா திமுகவ எதிர்த்திருப்பாங்க. ஆனா, அதுக்கான வாய்ப்பு இங்க அவங்களுக்கு ஏற்படாம போயிருச்சு. திமுக வலிமை அடைய அடைய விசிகனாலையும், கம்யூனிஸ்ட்டுகள்னாலையும் அவங்களோட நேச்சுரல் பாலிடிக்ஸ இங்க பண்ண முடியாது. அப்ப திமுகக்கு எதிராக இங்க ஒரு மாற்று சக்தி இருக்கணும். அதுவும் பிஜேபி சார்பில்லாத ஒரு மாற்று சக்தி இருக்கணும். அப்படி ஒரு மாற்று சக்தி இருந்தா தான் விசிகாவும், கம்யூனிஸ்ட்டுகளுமே அவங்களோட நேச்சுரல் பாலிடிக்ஸ பண்ண முடியும். இல்ல அப்படின்னா தோழமை சூட்டுதல்லேயே அவங்க இருந்துருவாங்க கடைசி வரைக்கும். இப்ப இதுக்கு நான் வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நேத்து வந்து டீலிமிட்டேஷன் மசோதா தோல்வி அடைஞ்சுச்சு. இப்ப இதே பிஜேபி 2019ல இந்த டீலிமிட்டேஷன கொண்டு வந்திருந்தாங்கன்னா, அது வெற்றி கூட அடைஞ்சிருக்கலாம். ஏன்னா 2019ல அவங்கள்ட்ட 300 எம்பி இருந்தாங்க. இப்ப 2024ல அத விட எம்பி கவுண்ட் கம்மி தான். 2019ல இருந்த வலிமையில பிஜேபி 2024ல இல்ல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் டீலிமிட்டேஷன் மசோதா தோத்துச்சு. வெற்றி அடையல. இல்லாட்டி டீலிமிட்டேஷன் மசோதா வெற்றி அடைஞ்சிருக்கும். 2019ல ஜெயிச்ச அதே பிஜேபி தான் 2024லயும் ஜெயிச்சுச்சு. ஆனா வலிமை குறைஞ்சுச்சு. அதனால டீலிமிட்டேஷன் ஒரு மசோதாவே வரல. அதே தான் நான் இந்த தேர்தல்லயும் பண்ண சொல்றேன். இப்ப 4 முனை போட்டியில திமுகக்கு தான் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்ப இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுகவே ஜெயிச்சாலும் கம்ஃபர்டபுளா ஜெயிக்கக்கூடாது. திமுகவோட வலிமை குறையணும். திமுகக்கு நிகராக இன்னொரு மாற்று சக்தி இந்த தேர்தலுக்கு அப்புறம் உருவாகணும். ஏன்னா 21 எலக்ஷனுக்கு அப்புறம் ஸ்டாலின் விசஸ் அதர்ஸ்ன்னு ஆயிருச்சு. ஸ்டாலினுக்கு எதிராக திமுகக்கு நிகராக ஒரு மாற்று சக்தி இல்லாம போயிடுச்சு. அதே மாரி இந்த தேர்தல்ல ஆயிறக்கூடாது. இந்த தேர்தல்ல நம்ம ஸ்டாலின் ஐயாவே ஜெயிச்சாலும், அடைஞ்சாலும் திமுகவே ஜெயிச்சாலும், அதுக்கு எதிராக நிகராக ஒரு மாற்று சக்தி உருவாகணும். அந்த மாற்று சக்தி பிஜேபி சார்பு இல்லாத மாற்று சக்தியா இருக்கணும். 2019ல பிஜேபிக்கு இருந்த வலிமை 2024ல குறைஞ்ச மாரி, 2021ல திமுகக்கு இருந்த வலிமை திமுக ஜெயிச்சாலும் 26ல குறையணும். திமுகக்கு நிகராக இன்னொரு ஒரு மாற்று சக்தி உருவாகணும். அப்படி உருவானாதான் திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள்னாலேயே அவங்களோட பாலிடிக்ஸ, நேச்சுரல் பாலிடிக்ஸ திமுகவுக்கு பயப்படாம பண்ண முடியும். இல்லாட்டி தோழமை சூட்டுதல் தான். நான் முன்னாடி சொன்ன விஷயம் சரியா இருந்தா அத எடுத்துக்கங்க. அதாவது திமுக ஜெயிச்சாலும் கம்ஃபர்டபுள் வெற்றியா இருக்கக்கூடாது. அவங்களோட வலிமை குறையணும். திமுகவுக்கு எதிராக ஒரு மாற்று சக்தி உருவாகணும். ஒருவேளை டிஎம்கே தோத்துருச்சுன்னா, ஏடிஎம்கே வந்துருச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. டிஎம்கே ஆளுங்கட்சியாக இருக்கிறத விட எதிர்க்கட்சியாக இருந்தா உழைக்கும் மக்களுக்காக, மாநில உரிமைக்காக கடுமையாக போராடும். கூட்டணி கட்சிகளும் சுதந்திரமா அவங்களோட நேச்சுரல் பாலிடிக்ஸ பண்றதுக்காக யாருக்கும் பயப்படாம அவங்களோட நேச்சுரல் பாலிடிக்ஸ பண்றதற்கான வாய்ப்புகள் ஏற்படும்.